மும்பையில் உள்ள குடியிருப்பின் லிப்டிற்குள் ஹீலியம் பலூன்கள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீலியம் பலூன் வெடிச்சிருச்சு. ஆக்சுவலாக வெடிச்சது வந்து ஹீலியம் பலூனே கிடையாது, அது ஒரு ஹைட்ரஜன் பலூன். அட என்னப்பா நியூஸில் எல்லாத்துலேயும் ஹீலியம் பலூன் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஹீலியமாக இருந்தது அப்படின்னா அது எரியிறதுக்கோ இல்லை தீப்பிடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. சரி, பலூனுக்குள்ளே எதுக்காக ஹைட்ரஜன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான பலூன்கள் உருவாக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் அது அப்படியே மிதக்கணும். அதாவது டென்சிட்டி கம்மியாகி இந்த காற்றோட மேற்புறத்தில் அப்படியே மிதக்கணும். அப்போ தான் நம்ம பலூனை விடும்போது சொங்கின்னு அது காற்றுல பறக்கும். இதில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹீலியமை தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா பலூன்களில் ஹீலியம் தான் பயன்படுத்தணும், அதுதான் ஒரு சேஃபான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதோட பேரே வந்து ஹீலியம் பலூன்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் ஹீலியமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். அதை ஈஸியாலாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அதை தனியாக வாங்கிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும், அதோட காஸ்ட் அதிகம். அதே ஹைட்ரஜனை பார்த்தீங்க அப்படின்னா அது காஸ்ட்டும் கம்மி அண்ட் கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நம்மளே ரியாக்ஷன் பண்ணுறது மூலமாக அலுமினியத்தை ரியாக்ட் பண்ணுறது மூலமாக அதை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரியான ஹைட்ரஜன் கேஸை பலூனில் அடைக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கோ அலோடு கிடையாது. ஏன்னா இது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான கேஸு, அதாவது ஈஸியாக தீப்பிடிச்சு மொத்தமாக அது இன்ஸ்டண்ட்டாக மொத்தமாக தீப்பிடிச்சு வெடிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இவ்வளவு ஆபத்தான கேஸை ஒரு சில பார்ட்டி ஆர்கனைசர்ஸ் இல்லை லோக்கல் வெண்டார்ஸ் வந்து இந்த மாதிரி பலூனில் அடைச்சி அதை வந்து பார்ட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் ஹைட்ரஜன் ஃப்ளேமபிள் கேஸாக இருந்தாலும் கூட அது எரியறதுக்கு நெருப்பு வேணும். சும்மா தன்னால் அதுவாக தீப்பிடிச்சலாம்